அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மேரி மை ஹஸ்பண்ட் சீரிஸோட 15வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 14 எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் மேரி மை ஹஸ்பண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்லயும் எல்லா எபிசோட்ஸும் இருக்கு. இங்க இந்த ஹஸ்பண்டுக்கார ஹீரோயின் கழுத்தை புடிச்சு நெருக்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இங்க கால் பண்ணிட்டே இருக்காரு ஹீரோயினுக்கு, ஆனா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு மேல வந்து பார்த்தா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை எழுப்புறாரு. ஹீரோ எழுந்திரின்னு அவர் அவ்வளவு பயப்படுறாரு. ஆனா ஹீரோயின் எழுந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. இந்த ஹஸ்பண்டுக்காரன் இந்த ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ அப்படியே பயங்கரமா குத்திடுறான். ஹீரோக்கு அப்படியே அடிபட்டுருது. இப்ப ஹீரோவும் பயங்கரமா இந்த ஹஸ்பண்டுக்காரனை போட்டு அடிச்சு எடுக்கிறாரு. இங்க இந்த சீனியரும் ஹெச்ஆரையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீனியரை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குற எல்லா பொறுப்பும் ஹெச்ஆர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு சீனியர் நீங்க ஏன் இவ்வளவு எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் ஒன்னும் உனக்காக பண்ணல, நீ கம்பெனியோட எம்ப்ளாயி, எனக்கு இந்த கம்பெனி நிறைய சம்பளம் கொடுக்குது, அதனாலதான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இவருக்கு சீனியரை பிடிக்கும், ஆனா அது அப்படி சொல்ல முடியாம அவர் இப்படி இன்டைரக்டா சொல்றாரு. இப்ப ஹீரோ கால் பண்ணி ஹெச்ஆர் கிட்ட பேசுறாரு. இது மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறாரு. இவர் நாங்க வரேன் அப்படிங்கிற முறை, இல்ல நீ இங்க வர வேணாம், ஹீரோயினை நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், நீங்க அங்க போய் பாருங்க, அவங்க கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப இந்த ஹெச்ஆரும் சீனியர் அக்காவும் வேகமா போயிட்டு ஹீரோயினை பார்க்க போறாங்க. இப்ப இங்க ஹஸ்பண்டுக்காரனையும் ஹீரோவையும் ஜெயில வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்களா, அதனால. அப்புறம் ஹெச்ஆர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த ஆபீஸ்ல இருக்க சிசிடிவி கேமராவோட எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி இந்த ஹஸ்பண்டுக்காரன் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணா, அப்ப காப்பாத்துதான் ஹீரோ போனார் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி ஹீரோ வெளியெடுக்கிறாங்க. இவன் உடனே கத்த ஆரம்பிக்கணும் அந்த ஹஸ்பண்டுக்காரன். என்ன பணம் இருந்தா மட்டும் நீங்க எல்லாமே பண்ணுவீங்களா, பணக்காரனுக்கு ஒரு நியாயம் ஏழைக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். இவன் பண்ண தப்பு என்னன்னு கூட இவனுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்ப எங்க ஹீரோ ஹெச்ஆர் கிட்ட பேசிக்கிட்டே வராரு. அவனை ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குங்க, அது மட்டும் இல்லாம அவனுக்கு கம்பெனி சார்பா ₹1 கூட போய் சேரக்கூடாது. அப்புறம் அவன் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான்ல கந்து வட்டியில, அவங்க எல்லாரையுமே இவனை டார்ச்சர் கொடுக்க சொல்லுங்க, அவன் வாழ்க்கையை நம்ம வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹெச்ஆர் கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராரு. ஹீரோயினை பார்த்தா அவங்க அப்படியே டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க ரொம்ப, அந்த நடந்த நிகழ்வுகள்லாம் நினைச்சு ஹீரோ அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போயிடும், என் மேலதான் ரொம்ப மிஸ்டேக்கு, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், சாரின்னு அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. இங்க பார்த்தா வில்லி யூரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப செல்போன்ல இருந்து யூரா இவங்க அப்பா கிட்ட பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இதை போட்டு காமிக்குது. யூரா தான் ஹீரோயினை கொலை பண்ண தூண்டுற மாதிரி. இப்படி ஆதாரமே இல்ல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்த யூராக்கு இதை கேட்கும் போது அப்படி ஷாக் ஆகுது. அவ ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. இந்த வில்லி இப்ப மிரட்டுது, நான் கேக்குற எல்லாமே நீ செஞ்சு கொடுத்தனா இது காணாம போகும். இந்த மாதிரி இந்த வில்லி யூராவே மிரட்டுது. இங்க இப்ப இந்த யூரா அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறா, என்ன இவங்க எல்லாம் இவ்வளவு மோசமான ஆளுங்களா இருக்காங்க, நம்மளுக்கு டஃப் கொடுக்குறாங்க போல. வேற வழியே கிடையாது, இந்த வில்லியையும் ஹஸ்பண்டுக்காரனையும் போட்டு தள்ளிட வேண்டியதான், இவங்க எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ற அந்த அசிஸ்டன்ட் கிட்ட. கரெக்டா அதே சமயத்துல இந்த ஹஸ்பண்டுக்காரனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கிறதுக்காக யூராக்கு கால் வருது. அப்புறம் யூராவோட அசிஸ்டன்ட் தான் இந்த ஹஸ்பண்டுக்காரனை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வெளியே வரான். அப்புறம் இந்த ஹஸ்பண்டுக்காரன் கார்ல போய்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா யூரா கால் பண்ணி, இங்க பாரு உன் பொண்டாட்டி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா, அவகிட்ட ஏதோ என்னை பத்தி ஆதாரம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த யூரா கேக்குறா இந்த ஹஸ்பண்டுக்காரங்கிட்ட. இதை கேட்டு அவ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தீரா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். கரெக்டா அதே சமயத்துல ஹெச்ஆர் கால் பண்றான். இங்க பாரு, இன்னில இருந்து நீ வேலைக்கு வர வேணாம், உன்னை நாங்க வேலையில இருந்து துரத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன். கரெக்டா இவன் வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தான் வீட்டு வாசல்ல கந்து வட்டிக்காரங்க எல்லாருமே நிக்கிறானுங்க. என்ன நீ காசை தரியா இல்ல உன் பாடியில இருந்து ஒரு பார்ட்டா நான் எடுக்கட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறானுங்க. இப்ப காசுக்கே வழி இல்லாம இந்த ஹஸ்பண்டுக்காரன் வில்லியோட பேங்க் பேலன்ஸ பாக்குறான். பார்த்தா அதுல அவ 80 லட்சம் கிட்ட காசு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த யூரா கட்டுக்கட்டா கொடுத்தால காசு இவங்க அப்பா அம்மா குடுக்கறதுக்கு, அந்த காசுல கொஞ்சம் இவ வச்சிருக்கா. இத பார்த்து அந்த ஹஸ்பண்டுக்காரன் செம குஷின்னு ஆயிடுறான். இங்க இந்த சீனியர் ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட்காக இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் மிரட்டுறான், என்ன நீ எனக்கு எதிராக கேஸ் போட்டிருக்க, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போட்டிருக்க, என்ன போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க, நான் இன்னொரு பொண்ணை வச்சிருக்கேன்னு உன்கிட்ட ஆதாரம் இருக்கு, அப்படி இப்படின்னு அவன் பயங்கரமா மிரட்டுறான். ஒரு உடம்பு சரியாதவங்க கூட பாக்காம. அப்புறம் இவன் பிளாக்மெயில் பண்றான் அவங்கள, இந்த மாதிரி நான் கையை அறுத்துக்க போறேன், நம்ம குழந்தைக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான் பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெச்ஆர் கையை உடைச்சு விட்டுறாரு. என்ன, நான் அவளோட லாயர், நீ எது வந்தாலும் இனிமே என்கிட்ட பேசிக்கோ, அது மட்டும் இல்லாம இனிமே நீ இவளை பார்க்க கூடாது, நான் அதுக்கு கேஸ் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஹெச்ஆர் பேசுறாரு.
அப்புறம் ஹெச்ஆர் வந்து சீனியர் கிட்ட உனக்கு ஒண்ணும் இல்ல நீ நல்லா தானே இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு சீனியர் வந்து ஹீரோயின் எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்காள் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு அவர் ஒரு நிமிஷம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீ என்ன நிலைமையில இருக்க, உன்னை பாரு ஃபர்ஸ்ட் நீ அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஆர் சொல்றாரு. இப்ப இங்க ஹீரோ வில்லிய கால் பண்ணி மீட் பண்ணுவாரு. ஹீரோ கேக்குறாரு நீ எப்படி இருக்கன்னு. அதுக்கு இவ சொல்றா நான் நல்லாவே இல்ல, என் ஃப்ரெண்டை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாவத்துக்கு தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறா. நாங்க டைவர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோ சொல்றாரு நீ அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்காத, ஃபர்ஸ்ட் இந்த ஹஸ்பண்டுக்காரன் மேல உன்னை ஏமாத்துறான்னு அதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் போடு, ஹீரோயின் மேல போடு, அவங்க 2 பேரும் ரொம்ப பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்டு அவ நான் ஏன் இதெல்லாம் பண்ணும், உங்களுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்கும் போது இது மாதிரி உனக்கும் ஹஸ்பண்டுக்காரன் உன்னை ஏமாத்துறதுக்கு பழி வாங்குற மாதிரி இருக்கும், எனக்கும் இப்படி பண்ணா ஹீரோயின் என்கிட்ட திரும்பி கிடைச்சிருவா, அதுக்காக தான் நான் இப்படி பண்ண சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த வில்லி இதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிரா. என்ன எல்லாருமே ஆவுனா அவளே பெருசா பேசுறீங்க, ஏன்னா அவ மட்டும் தான் ஒஸ்தி அவங்களுக்கெல்லாம். இந்த வில்லி செம்ம டென்ஷன் ஆகுறா இந்த இடத்துல. இப்ப இந்த யூரா தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோ உங்க தாத்தா கிட்ட சொல்றாரு இந்த வீட்டுக்கு சீக்கிரமே ஒரு பொண்ணு வரப்போறா என் மூலமா, தேவையில்லாம நீங்க இவ்வளவு கூட்டிட்டு வராதீங்க இனிமே, அது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டு யூரா இல்ல ஃபர்ஸ்ட் நீ அவளை இங்க வீட்டுக்கு வந்து காட்டினியா, அவ யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா, நீ பர்மிஷன் வாங்கினேங்கிற மாதிரிலாம் கேக்குறா. கரெக்டா அப்ப ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு. இத பார்த்த யூரா செம்ம டென்ஷன் ஆயிடுறா. இப்ப இந்த யூரா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் சொல்றான் பேசாம நம்ம திருப்பி ஜப்பானுக்கே போயிடலாம், இங்க எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. அதுக்கு யூரா சொல்றா அப்படிலாம் முடியாது, என்னால தோத்து போயிட்டு அங்க வாழ முடியாது, நான் ஜெயிச்சே ஆகணும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப இங்க ஹீரோவோட தாத்தாவும் ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க நான் உங்க பேரனை ரொம்ப லவ் பண்றேன், அவர்கிட்ட மத்தவங்க பார்க்காத நிறைய முகங்களை நான் பாத்திருக்கேன், அவர் என்கிட்ட அழுதுருக்காரு, சிரிச்சிருக்காரு, குழந்தை மாதிரி நடந்திருக்காரு, அவர் என்கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காரு, நானும் அதே மாதிரிதான் அவர் கூட இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நாங்க 2 பேரும் சேர்ந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்போம், எங்க 2 பேரும் சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து தாத்தா கிட்ட பேசுறாங்க. தாத்தாவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு இந்த இடத்துல. இப்ப செகண்ட் ஹீரோ அந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய சாப்பாடு செய்யறாரு. அது அங்க இருக்கவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே செம்மையா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் பேசுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க உன் சாப்பாடு எல்லாமே செம்மையா இருந்துச்சு, நம்ம ப்ராஜெக்ட் நல்லபடியே போகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இவரு புது ஃப்ரெண்டே தேடிட்டு இருக்காரு, அவங்க அன்னைக்கு வரல, சோ அவங்களே தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு அந்த வில்லி பொண்ணு கால் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஹீரோயின் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டா லிப்ட் திறக்குது, அந்த வில்லி பொண்ணு வாசலே நின்னுட்டு இருக்கு. இந்த வில்லி பொண்ணு ஹீரோயினை பார்த்து கேக்குது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, கல்யாணம் ஒருத்தன் கூட வாழணும்னு நினைக்கிற, உன்னாலதான் எங்க 2 பேருக்கு டைவர்ஸே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இவ கத்துறா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நானா நீ நினைச்சியா, உன்ன மாதிரி ஆள் நான் கிடையாது, ஆமா நீ இப்படிதானே வந்து ஹஸ்பண்டுக்காரனை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்ச, 7 வருஷமா நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம், ஆனா நீ பிரிச்சிட்ட, சோ நீ மத்தவங்களையும் இப்படிதான் நினைப்ப, ஆனா நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, அந்த மாதிரி ஒரு குப்பை கூட நான் இருக்கணுங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது, நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நல்லா பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஆபீஸை விட்டு வெளியே வருது. ஹஸ்பண்டுக்காரனுக்கு அனுப்புற மாதிரி ஹீரோயின் இதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. டேய் உன் பொண்டாட்டி வந்து இங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாடா, நம்ம 2 பேரும் எப்படி இனிமே ஒன்னா வாழ போறோம், சரி விடு, அவ எப்படி இருந்தாலும் பைத்தியக்காரதை இங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் ஹாப்பியா வாழ்வோம், ஐயோ நான் தெரியாம அவளுக்கே அமைச்சிட்டேன், சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வேணும் உரண்டு இழுக்கிறாங்க இவள. அவ அப்புறம் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா அதே இடத்துல. இப்ப ஹீரோ ஹஸ்பண்டுக்காரனுக்கு ஒரு பார்சல் அனுப்புறாரு. அது என்னன்னா இந்த கம்பெனியோட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அந்த இன்சூரன்ஸ் என்னன்னா கல்யாணம் இருக்க ஒருத்தவங்க அவங்க ஜோடி இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து 50 லட்சம் பணம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ். இத பார்த்தோன்னே அவன் உடனே நேரா யூரா கிட்ட போறான். போயிட்டு சொல்றேன் இங்க பாருங்க அவ உங்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்கா, எனக்கும் இடைஞ்சலா இருக்கா, அவளை நான் கொலை பண்ணிடுறேன், நீங்க அந்த தடயத்தெல்லாம் அழிங்க, அது மூலமா எனக்கும் நல்லா காசு கிடைக்கும், உங்களுக்கும் உங்க வாழ்க்கை கிடைக்கும், நம்ம எப்படியே ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். இப்ப ஹீரோக்கு ஹஸ்பண்டுக்கார அந்த யூரா பொண்ணு கூட இருக்கிறது தெரிஞ்சு போயிருது. இந்த வில்லி பொண்ணுக்கு ஹீரோ மெசேஜ் பண்றாரு அந்த அட்ரஸ. அவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோயினும் ஹஸ்பண்டுக்காரனும் ஒன்னா இந்த ஹோட்டல்ல இருக்காங்க, நீ போய் கையும் குளமா புடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப பிளானுக்காக ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. இவ பின்னாடி நின்னு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பாங்க. இவ ஸ்ட்ரெயிட்டா அந்த ரூமுக்கே போயிடுவா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் விதிக்காக எல்லா ஸ்டேஜுமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஜஸ்ட் அந்த கதை வந்து வில்லிக்கும் ஹஸ்பண்டுக்காரனுக்கும் மாறணும், அவ்வளவுதான். இப்ப வில்லி நேரா அந்த ஹோட்டல் ரூம்குள்ள நுழைஞ்சிடுறா. அங்க பார்த்தா செட்டப் எல்லாம் இவங்க 2 பேரும் இருக்க மாதிரியே இருக்கும். ஹீரோயின் அதே மாதிரிதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு, வந்து பார்க்கும் போது யாரோ 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி. அந்த யூரா பொண்ணு கிட்ட ஹஸ்பண்டுக்காரன் சொல்றான்
இவளை கொலை பண்ணிட்டா எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும், நான் நல்லா வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதே மாதிரிதான் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க முறை நம்ம அவ பேர்ல கேன்சர் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், அவ செத்து போயிட்டா நம்மளுக்கு கோடி கோடியே காசு கிடைக்கும், நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வில்லி கிட்ட பேசியிருப்பான். அப்படியே ஒரே மாதிரி எல்லா விஷயங்களும் இங்க நடக்குது. வில்லி இப்ப ரூம்ல பாக்குறா, பார்த்தா இந்த ஹஸ்பண்டுக்காரன் யூராவும் ஒன்னா இருக்காங்க. இத பார்த்து அவ செம்ம டென்ஷன் ஆயிடுவா. நான் கூட நீ ஹீரோயின் கூட தான் இருக்க நினைச்சேன், பார்த்தா யூரா கூட இருக்கியா, நீயே ஒரு கேவலமான ஆளு, உனக்கு ஏன் தான் நாங்க எல்லாரும் இப்படி வந்து விழுறோமோ, என்னால இததான் தாங்கிக்கவே முடியல, நீ ஏன் உருப்படாத கேஸ், உனக்கு எல்லாமே வந்து சிக்கிறோம் பாரு நாங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லி பொண்ணு பயங்கரமா கத்துது. அப்ப இந்த யூரா பொண்ணு அப்படியே என்ன நீ வந்தியா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. இப்ப இந்த வில்லி பொண்ணு யூரா பார்த்து சொல்லுது, நீ பேசல எங்க அப்பா கூட அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அதை நான் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறேன், எங்க அப்பா வேற எங்க போனாருன்னே தெரியல, நீ தானே கொலை பண்ணிட்ட எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி எல்லா போட்டோவும் எடுத்து வச்சுக்குது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. அப்ப கரெக்டா யூரா பொண்ணு சிக்னல் கொடுக்குது, அந்த அசிஸ்டன்ட்காரன் உள்ள வந்துடுறான், இந்த வில்லிய வந்து அடிச்சு போட்டுறாங்க, அது மயக்கமாயிடுது. இப்ப இந்த ஹஸ்பண்ட்காரன் யூரா கிட்ட சொல்றான், நான் இவளை கொலை பண்ணி இவளோட கதையை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் தடை தளிக்கிற வேலையில நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இதை கூட்டிட்டு போயிடுறான். அதே சமயத்துல இந்த யூரா பொண்ணு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுது, இங்க பாரு அவன் எப்படி இருந்தாலும் கொலை பண்ணிடுவான், அவளை இன்சூரன்ஸ்க்காக தான் அவன் அவளை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணிடு, நீ அட் அ டைம்ல 2 பேர் கதையை நம்ம முடிச்சிடலாம் இதை வச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த யூரா பொண்ணு இங்க பெரிய பிளான் போடுது. இப்ப இந்த வில்லி பொண்ண ஒரு ஆளே இல்லாத ஏரியா பார்த்து ஒரு வீட்டுல இந்த ஹஸ்பண்டுக்கார கட்டி வச்சிருப்பான். அவன் வில்லிய மிரட்டுறான், என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பணக்காரங்கிட்ட மோதக்கூடாதுன்னா இதான் உனக்கு கதி அப்படிங்கிற மாதிரி, டேய் லூசு பயலே உன்ன கூட என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லி பொண்ணு கரெக்டா பேசுது. ஆனா அவன் மண்டையில அப்போதைக்கு ஏறல. இந்த ஹஸ்பண்டுக்காரன் வில்லிய பயங்கரமா கடுப்பேத்துறான், உன் பேங்க்ல இருந்த எல்லா காசையும் நான் எடுத்துட்டேன், நீ வச்சிருந்த நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டேன், ஆக மொத்தம் உங்ககிட்ட ₹1 கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவ செம்ம டென்ஷன் ஆயிரா, என்னது என்னது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா. இப்ப இவளை கட்டி போட்டுட்டு வீட்டுல இருக்க கேஸ லீக் பண்ணிட்டு இந்த ஹஸ்பண்டுக்காரன் வெளியே போயிடுறான். ஆனா திரும்பி வந்து பாக்குறான் பாருங்க, அந்த இடத்துல அந்த வில்லி பொண்ணு இருக்கவே இருக்காது. இவன் செம்ம ஷாக் ஆயிடுறான். அந்த வில்லி பொண்ணு அப்படியே ஓங்கி வந்து இவனை குத்த வருது, ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. அப்போ ஒரு கட்டத்துல இந்த வில்லி பொண்ணை மொத்தமா இவன் ஸ்டாப் பண்ணிடுறான். ஆனா வில்லி பொண்ணு இவன் அடிக்க கூடாத ஒரு இடத்துல அடிச்சிருது. உனக்கு இது அடிச்சா கூட ஒரு பிரச்சனை கிடையாது, நீ தான் ஆம்பளையே கிடையாது, உனக்கு ஒன்னு சொல்லட்டா, நான் பிரெக்னென்டாவும் இல்ல, எனக்கு அபார்ஷனும் ஆகல. அதை கேட்டு இவன் வந்து இன்னும் லூஸ் மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கே அது தெரியாது, ஹீரோயின் எதிர்காலத்துல இருந்து வந்தனாலதான் இந்த வில்லி கிட்ட சொல்லிருப்பாங்க. இப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரன் இதெல்லாம் கேட்டு சம கடுப்பாயி இந்த வில்லி பொண்ணு அடிக்க ஆரம்பிப்பான். ஆனா அந்த வில்லி பொண்ணு டேபிள்ல இந்த கிளாஸ் எடுத்து இவன் மண்டையில நங்குன்னு அடிச்சிருது. அவன் மண்டை அவுட் ஆயிருது. அது மட்டும் இல்லாம புடிச்சு ஒரே தள்ளு வெறியா அவன் அப்படியே கீழே விழுவான். எப்படி ஹீரோயின் கீழே விழுந்து அந்த கண்ணாடி டேபிள் அடிபட்டு இறப்பாங்க, அதே மாதிரி இவனும் கீழே விழுந்து கண்ணாடி டேபிள் அடிபட்டு அவன் கதை இதோட முடியுது. அப்புறம் போலீஸ் எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு வந்துருவாங்க, ஹஸ்பண்டுக்காரரோட பாடி மீட்பாங்க. ஆனா அந்த இடத்துல வில்லி பொண்ணு இருக்காது. இப்ப வில்லி பொண்ணு தேடும் பணி பயங்கரமா போய்கிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின் அந்த ஹஸ்பண்ட்காரனோட இறுதி சடங்குல கலந்துப்பாங்க. அதை பார்த்து அந்த ஹஸ்பண்ட்காரனோட அம்மா செம்ம டென்ஷன் ஆயிடும், எல்லாமே ஒன்னாலதான், நீ என் பிள்ளைய ஏமாத்தாம இருந்திருந்த அப்படின்னா அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான், அந்த பொண்ணு என் பையனை கொலை பண்ணிருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அவங்க அம்மா கத்துதீங்க. அப்புறம் நியூஸ் எல்லாமே வில்லி பொண்ணை காட்டுறாங்க, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே இந்த வில்லி பொண்ணு ஹஸ்பண்டுக்காரனை கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரனோட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க, பார்த்தா அந்த வீடே அழங்கோலமா இருக்கும், ஏதோ யாரோ திருடிட்டு போன மாதிரி இருக்கும். அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த விஷயம் வந்து ஹீரோக்கும் ஹெச்ஆருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அப்ப ஹீரோ கணிக்கிறாரு, அவ வேற எங்கேயுமே போல, அவ நம்ம ஊர்ல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முடிவு பண்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல டிவி பாத்துட்டு இருக்காங்க, அந்த வில்லி பத்தி நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம நினைக்க கூடாது, இந்த மாதிரி வில்லனுங்க எல்லாம் மொத்தமா சாகுற வரைக்கும் அவங்க கிட்ட முடிவு கிடைக்காது, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதே மாதிரிதான் அந்த வில்லி பொண்ணு ஹீரோயின் வீட்டு வாசல்ல நிக்குது. இவ்வளவு பரபரப்பா இந்த எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ தான் கிளைமேக்ஸ் எபிசோட், அது நம்ம சேனல்ல நாளைக்கு வந்துடும். அது நான் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சீரீஸ் போடலாம் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, பை.